ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே நாம் வாசித்து தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 15 வரை நாம் வாசித்து தியானிப்போம். அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமையை வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள். ஆனாலும் அவைகள் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாடினீர்கள். ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்தது என்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பில் மீதியானவர்களுக்கு இறங்குவார் என்றார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, நீ தந்திருக்கும் அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை தியானிக்கும் போது எங்களோடு பேசும் இந்த வார்த்தைகள் வழியே நீர் எங்களுக்கு எதை உபதேசித்து விரும்புகிறீரோ, நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எதை எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ, அதை நீரே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு போதித்து வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அருமை உடன் விசுவாசிகளே, திருச்சபையில் இந்த காலம் திரித்துவ பண்டிகைக்கு பின் வருகிற காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு காலத்திற்கும் திருச்சபையில் ஒரு நிறம் கொடுக்கப்படுகிறது. திரித்துவ பண்டிகைக்கு பிந்தின காலம் என்பது ஆலயம் பச்சை நிறத்தால் அலங்கரிக்கப்படுகிறது. இந்த காலத்தை குறிப்பது பச்சை நிறம். பொதுவாக பச்சை நிறம் என்பது பசுமையை குறிக்கும். அப்படியானால் திரித்துவ பண்டிகைக்கு பின்வரும் இந்த காலம் என்பது கிறிஸ்தவ வாழ்வில் பசுமையான காலம் என்று பொருள். ஏன் இந்த காலம் கிறிஸ்தவர்களின் பசுமையான காலம் என்று குறிக்கப்படுகிறது என்றால், இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ விசுவாசிகள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற கிறிஸ்தவ ஒழுங்குகளை கற்றுத் தருகிற காலம். நீங்கள் ஒவ்வொரு வாரத்தினுடைய தேவ செய்தியை கவனித்து வருவீர்களானால், கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒழுங்கை கற்றுக் கொடுக்கும். கடந்த வாரம் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று திருமறை வெளிச்சத்தில் கற்றுக்கொண்டோம். அதே போல இந்த வாரத்திலும் ஒரு கிறிஸ்தவ ஒழுங்கை வேத வசனங்கள் நமக்கு போதிக்கும். அன்பானவர்களே, இந்த உலகில் நாம் பிறக்கும் போது பிறப்போடு கூட நாம் எதை சுமந்து கொண்டு வருகிறோம் என்றால், இறப்பை சுமந்து கொண்டு வருகிறோம். நாம் பிறக்கும் போதே நம்மோடு கூட தீர்மானிக்கப்பட்டு விட்ட ஒன்று இறப்பு. இறப்பே இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருவரும் வாழ முடியாது. இங்கே யாரும் நிரந்தரமானவர்கள் இல்லை. எதுவும் நிரந்தரமானவை இல்லை. அதிலும் குறிப்பாக மனித வாழ்வு என்பது மிக குறுகிய காலகட்டத்தை கொண்டது. இதை அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு தேவை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த உலகில் பல்வேறு அறிவுகளை நாம் அறிந்து கொள்கிறோம்.
மொழி அறிவை அறிந்து கொள்கிறோம். லிங்குவிஸ்டிக் நாலேஜ் என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன் தாய்மொழியோடு கூட இன்னொரு மொழியை அறிந்து கொள்வது நல்லது. வரலாற்று ஆய்வுகளின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 3 மொழிகள் தெரியும். அவருடைய தாய்மொழியாகிய எபிரேயம், அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த கிரேக்கர்களின் கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டிருந்தார். அக்கால வழக்கில் இருந்த அரமேயம் என்கிற அரமேய மொழியை அறிந்திருந்தார். 3 மொழிகளை இயேசு அறிந்திருந்தார். 3க்கு மேற்பட்ட மொழிகளை கூட அறிந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒரு மொழியை விட இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது, ஒரு மொழியோடு கூட இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது அவசியமான ஒன்று. எனவேதான் நம்முடைய கல்வி முறையில் கூட நமது தாய்மொழியோடு கூட ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது. தாய்மொழியோடு கூட இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது நல்லது. அதே போல அறிவியல் அறிவு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சயின்டிபிக் நாலேஜ். இன்றைக்கு அறிவியல் அறிவு பெருகி வருகிறது. என்றைக்கு எல்லார் கரங்களிலும் செல்போன் வந்ததோ அன்றைக்கு நாம் டிஜிட்டல் உலகத்திற்குள் வந்திருக்கிறோம். அறிவியல் அறிவில் வளரத் தொடங்கி இருக்கிறோம். கணித அறிவு அல்லது பொருளாதார அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. வீட்டுக்குள் பொருளாதார அறிவு இல்லை என்றால் நாம் குடும்பத்தை நடத்தவே முடியாது. நம்முடைய வருமானம் எவ்வளவு, செலவினங்கள் எவ்வளவு, இந்த வருமானத்திற்குள் எப்படி குடும்பத்தை நடத்துவது என்கிற பொருளாதார அறிவில்லை என்றால் நாம் வீட்டுக்குள் நிம்மதியாக வாழ முடியாது. பொருளாதார அறிவு தேவை, பொது அறிவு தேவை, ஜெனரல் நாலேஜ் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பொது அறிவு தேவைப்படுகிறது. ஏனென்றால் இது போட்டியுள்ள உலகம். எந்த அரசு வேலை தேவை என்றாலும் போட்டித் தேர்வில் பங்கெடுக்க வேண்டும். போட்டித் தேர்வில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் கற்றுக்கொண்ட அறிவோடு கூட பொது அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. அதே போல சங்கீதம் 90:12 சொல்லுகிறது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக வேண்டும், எங்களுக்கு இருதயத்தில் ஞானத்தை கொடுத்தருளும், எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இந்த சங்கீதம் ஒரு அழகான ஜெபம். அந்த ஜெபத்தில் சங்கீதக்காரன் கர்த்தரிடத்தில் கேட்பது என்னவென்றால், எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதியும். மொழி அறிவு, பொருளாதார அறிவு, அறிவியல் அறிவு, இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ஓடுகிற நாம், பெற்றுக்கொள்வதற்கு நேரத்தை செலவிடுகிற நாம், நாட்களை என்னும் அறிவை பெற்றுக் கொண்டோமா? சங்கீதம் 90 நம்முடைய வாழ்நாளை கற்றுத்தருகிற சங்கீதம். ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், நாம் வாழும் நாட்களை கற்றுக் கொடுக்கிறது. அதுவும் நிரந்தரமானது என்று சொல்ல முடியாது. அது ஒரு புல்லை போல, பூவை போல என்று சொல்லுகிறார். ஒரு புல் காலையிலே பூத்து வெயில் ஏற காய்ந்து போவதை போலதான் ஒரு மனிதனின் வாழ்க்கை என்று சொல்லுகிறார். ஒரு பூ காலையிலே பூத்து மாலையிலே வாடி உலர்ந்து போய்விடுவதை போலத்தான் மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறார். இந்த கொரோனா பேரிடர் காலம் இதை மனிதனுக்கு மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறது. நம்முடைய ஆயுள் நாட்கள் மிக மிக குறுகியது. 70 ஆண்டுகள் என்பது நீண்ட ஆண்டுகள் அல்ல. ஒரு மரம் கூட 100 ஆண்டுகள் வாழ்கிறது. மனிதன் 70 ஆண்டுகளை கடந்து வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு குறுகிய காலகட்டம். எனவே நாம் வாழ்கிற வாழ்நாட்களை குறித்த அறிவு நமக்கு தேவை. ஏன் வாழ்நாட்களை குறித்த அறிவு தேவை என்றால், வாழ்வது ஒரு முறை, இந்த வாழ்வை சரியாக ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் வாழ்கிற வாழ்நாட்களை பற்றி அறிவிருந்தால் தான் எப்படி வாழ்வது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாம் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு நாட்கள் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். 70, 80 ஆண்டுகள், 90, 100, 110 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் இந்த மண்ணில் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். உலக சரித்திரத்தை புரட்டி போட்டார். கிறிஸ்துவுக்கு முன்
கிறிஸ்துவுக்கு பின் என்று உலக வரலாறை பிரிக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. 3.5 ஆண்டு கால திருப்பணியில் உலக சரித்திரத்தை புரட்டினார். எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். இதுதான் நம்முடைய வாழ்நாட்களை குறித்து அறிந்து கொள்ளுகிற அறிவு. இந்த அறிவை பெற்றுக் கொள்வதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருவர் வருகிறார். நாம் வாழ்கிற வாழ்நாட்களை அறிந்து கொண்டோம், எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் பல நேரங்களில் நமக்கு தெரிவதில்லை. கடந்த வாரத்தில் திருமணம் எப்படி நடக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் தெரியும், ஆனால் திருமண வாழ்வை எப்படி நடத்த வேண்டும் என்பது தெரியாது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்நாட்களை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம், ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதில்லை. எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்காக உதவி செய்கிற வேத பகுதிகள் தான் இந்த நாளுக்குரிய வேத பகுதிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் இருக்கும் போது ஆண்டவரை தேடி ஒருவன் ஓடி வருகிறான். ஆர்வத்தோடு வாஞ்சையோடு இயேசுவிடத்தில் ஓடி வருகிறார். ஓடி வருவது மட்டுமல்ல, இயேசுவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டான். அவனிடத்தில் எத்தனை பணிவு இருக்கிறது! ஆண்டவருக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவும் தெளிவும் புத்தியும் அவனுக்கு இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்னால் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் இந்த கவனம் நமக்கு இருக்க வேண்டும். இது கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிற இடம். இங்க நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறேங்க அப்படிங்கிறது அல்ல. நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஏன் பிள்ளைங்க பேசினா திட்டுறோம், ஏன் சத்தம் போட்டா திட்டுறோம், விளையாடினா ஏன் திட்டுறோம்? இது ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்கிற இடம். இங்கே எந்த இடையூறும் இல்லாமல் ஆராதனையில் நாம் தரித்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில் இணைந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையோடு கூட நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட வேண்டும். அதற்காக ஆராதனை நேரத்தில் அந்த ஒழுங்குகளை கடைபிடிப்பதில் கவனம் செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் அந்த ஒழுங்கோடு ஒரு மனிதன் நடந்து கொள்கிறான். ஓடி வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் அவன் கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிடுகிறான்? நல்ல போதகரே. என்ன அழகா தொடங்குகிறான்! எவ்வளவு மரியாதையோடு பேச தொடங்குகிறான். அவனுடைய செயல்பாடுகளிலேயே அவன் குணத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு மனிதனின் செயல்பாடுகள் தான் அவனுடைய உள்ளத்தை பிரதிபலிக்கும். ஓடி வருகிறான், முழங்கால் படியிடுகிறான், நல்ல போதகரே என்று அழைக்கிறார். நல்ல போதகரே என்று அழைத்து அவன் கேட்ட கேள்வி என்னவென்றால், வாசியுங்கள், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, இந்த உலக வாழ்வு என்பது நமக்கு நிரந்தரமானதல்ல. ஆனால் அதே நேரத்தில் இந்த உலக வாழ்வு மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை நமக்கு உண்டு. அது மரணத்துக்கு பிந்திய, மரணமே இல்லாத நித்திய ஜீவனை அடைகிற வாழ்வு. நாம் எல்லாரும் ஆண்டவரை தேடி வந்திருப்பது இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, இம்மைக்காக மாத்திரம் நாம் ஆண்டவரை தேடி வரவில்லை. இம்மைக்காக மாத்திரம் நாம் ஆண்டவரை தேடி வருவோமானால் அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் இது நிரந்தரமான உலகமே அல்ல. இந்த வாழ்க்கை நிரந்தரமானதும் அல்ல. இம்மைக்காக மட்டும் ஆண்டவரை தேடி வருவதில்லை, மறுமைக்காக நாம் ஆண்டவரை தேடி வர வேண்டும். மறுமை என்பது என்ன? ஆண்டவர் அருளுகிற நித்திய ஜீவனின் வாழ்க்கை. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது வேணும், அது வேணும், இது தேவை, அது தேவை, எல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த கேள்வி நாம் கேட்டிருக்கிறோமா? நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணும்? எனக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே, நான் பரலோகத்தின் வாசலுக்கு வந்து சேர வேண்டும். கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத ஆசீர்வாதத்தின் வாழ்வுக்குள் வந்து சேர வேண்டும். அந்த வாழ்வில் வந்து சேர்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்குள் அந்த வாஞ்சை இருக்கிறது. பரலோகத்தை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலக வாழ்வை பொருளுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு, இந்த உலக வாழ்வை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக மாற்றிக்கொள்வதற்கு, பயனுள்ள வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொன்ன பதில், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. இயேசு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நல்லவர்கள் என்று யாரையும் நாம் தீர்மானிக்க கூடாது.
கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானிக்க கூடாது. தீர்மானிக்கிறவர் கர்த்தர் ஒருவர். யாரையும் தீர்மானிக்கிற உரிமை நமக்கு இல்லை. சில நேரம் நம்ம தீர்மானிச்சு வச்சிருப்போம். சில பேர் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, பழகி பார்த்தா தான் தெரியும் விஷமுள்ளவர்களா இருப்பாங்க, ஆபத்தானவர்களா இருப்பாங்க. சிலர் ரொம்ப மோசமானவர்கள் நினைச்சிருப்போம், கிட்ட போய் பழகி பார்த்தா வேற மாதிரி இருப்பாங்க. ஐயோ, இவரை போய் தப்பா நினைச்சிருந்தோமே, இத்தனை நாள் நல்ல மனுஷனா இருக்காங்களே, நல்ல பெண்ணா இருக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், யாரையும் தீர்மானிக்க வேண்டியது கர்த்தர், நாம் அல்ல. யாரையும் தீர்மானிக்க வேண்டாம். ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். என்னே நீ நல்லவன்கிற, யாரையும் நல்லவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறார். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. கடவுள் ஒருவர் தான் நல்லவர். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். கடவுள் ஒருவர் தான் நல்லவர். நான் நல்லவர் அப்படின்னு நீ சொல்றதை நிறுத்திடு. தேவன் ஒருவர் தான் நல்லவர். பிறரை நல்லவர் என்கிற சிந்தனையோடு அணுகி ஏமாந்து போவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். எனவே கடவுள் ஒருவர் தான் நல்லவர். மனிதன் பாவத்தில் பிறந்தவன். தாயின் கருவில் பிறக்கும் போதே பாவத்தில் உற்பத்தியாகி பிறக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்வதை போல, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாவம் நம் பிறப்பிலிருந்தே இருக்கிறது. எனவே யாரையும் நல்லவர்கள் என்று தீர்மானிப்பது பெரிய ஆபத்தானது. அப்படி பழகிதான் ஏமாந்து போகிறோம், அப்படி நம்பித்தான் ஏமாந்து போகிறோம். எனவே வசனத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து இப்ப ஆண்டவர் இந்த உலக வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற வாழ்க்கையை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். முதல் வாசகம் 10 கட்டளைகளை எடுத்து சொல்லுகிறார். 10 கட்டளை என்ன சொல்லுது? அதை கற்று அது உனக்கு தெரியா? உனக்கு தெரியுமே, ஒரு இஸ்ரவேலனுக்கு தெரியுமே, என்ன செய்ய வேண்டாம்? விபச்சாரம் செய்ய வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம், களவு செய்ய வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், வஞ்சனை செய்ய வேண்டாம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவையாக. இதை கற்றுக்க போதும். பெற்றோருக்கு கீழ்ப்படி, கொலை செய்யாதனா என்ன, வார்த்தையில் கூட பிறர் மனம் வெந்து போகாதபடி நடந்து கொள், வார்த்தையில யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தாத, அப்புறம் பொய் சொல்லாத. பொய் என்றால் என்ன? அடுத்தவருடைய வாழ்வை கெடுக்கிற பொய்களை சொல்லாதீர்கள். அப்பாண்டமா பொய் சொல்லுவாங்க ஒருத்தர் மேல. ஒருத்தர் பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அப்படி இப்படி அப்படி இப்படி பொய்யா சொல்லி தள்ளுவாங்க. பொய் சொல்லாதீங்க. யாருக்கு விரோதமாகவும் பொய் சாட்சி சொல்லாதீர்கள். விபச்சாரம் செய்யாதீர்கள், வஞ்சனை செய்யாதீர்கள். உள்ளத்தில் ஒன்று வைத்துக் கொண்டு உதட்டில் ஒன்று பேசுவதுதான் வஞ்சனை. உதட்டில் ஒன்று இருக்கும், உள்ளத்துல ஒன்று இருக்கும், அது வஞ்சனை. வஞ்சனை யாருக்கும் செய்யாதீர்கள், வஞ்சனை இல்லாமல் இருங்கள். எல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவனுக்கு சொல்லிக் கொடுத்த உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, சிறு வயது முதல் நான் இவைகளை கடைபிடித்து வருகிறேன். அன்பானவர்களே, இஸ்ரவேலர்கள் சிறு வயது முதல் நியாய பிரமாணத்தில் வளர்க்கப்படுகிறவர்கள். பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கிறோம்? சாப்பிட கற்றுக் கொடுக்கிறோம், நடக்க கற்றுக் கொடுக்கிறோம், பேச கற்றுக் கொடுக்கிறோம். பேசுறதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதா இருக்கு? உட்கார வச்சு பேச வச்சு பேச வச்சு பேச கற்றுக் கொடுக்கிறோம். உடை உடுத்த கற்றுக் கொடுக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போது கற்றுக் கொடுக்கிறோம். தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு கற்றுக் கொடுக்கிறோம். எல்லாம் கற்றுக் கொடுக்கிறோம். இஸ்ரவேலர்கள் இதோடு கூட கடவுளுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பார்கள், கடவுளுடைய கட்டளையை கற்றுக் கொடுப்பார்கள். கடவுள் சொல்லி இருக்கிறார், நீ உட்கார்ந்து இருக்கும் போது அவர்களோடு கடவுளுடைய வார்த்தையை பேசு, நடக்கும் போது கடவுளுடைய வார்த்தையை பேசு, படுத்திருக்கும் போது கடவுளுடைய வார்த்தையை பேசு. பிள்ளைகளோடு என்ன பேசுகிறோம் மிக முக்கியமானது. நாம் என்ன பேசுகிறோமோ அதை தான் பிள்ளைகள் பேசுவார்கள். ஒரு கூட்டத்தில் சொன்னார், பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுவார்கள் என்று. அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதை பேசுவார்கள். எனவே அவர்கள் எதை கேட்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். என்ன கற்றுக் கொடுக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு? நாம் கற்றுக் கொடுக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அவன் சொல்றான் பாருங்க, நான் சிறு வயது முதல் இதை கடைபிடித்து வருகிறேன். சிறு வயது முதல் நான் கடைபிடித்து வருகிறேன். ஒழுங்கும் கிரமமாய் வாழ்கிறேன். நான் இதுவரைக்கும் எந்த விபச்சாரம் செய்ததில்லை. யாருடைய மனதும் புண்படும்படி நான் கொலை செய்யும்படியாக நான் பேசியதில்லை. யாருக்கும் நான் வஞ்சனை செய்ததில்லை. எந்த தீங்கும் செய்யாத ஒழுக்கம் உள்ளவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தேன். பொய் சாட்சி சொன்னதில்லை. நியாய பிரமாணத்தை சிறு வயது முதல் கடைபிடித்து வருகிறேன். முதல் கட்டளைகளை பற்றி கடவுள் பேசுற இஸ்ரவேலிட்ட ஏன் பேசுறேன்னா, அது அவனுக்கு தெரியும். உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழுள்ள தண்ணீரிலும் எனக்கு ஒப்பாக
எந்த சொரூபத்தை வணங்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இது ஏன் கடவுள் சொல்லணும்? அது ஒரு இஸ்ரவேலனுக்கு தெரியும். இந்த கடவுளை தவிர வேற எங்கும் போய் நிற்க மாட்டான். மெய்யான தேவனை தவிர இந்த உலகம் நமக்கு மெய்யான கடவுளை காண்பிக்காது. கடவுள் மெய்யான கடவுளை ஆண்டவர் நமக்கு காட்டி இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், என்னை என்று வேற தேவர்கள் உங்களுக்கு வேண்டாம். வேற எங்கேயும் போய் நிற்க கூடாது. விக்கிரகங்களுக்கு முன்னால் அல்லது ஒரு பொருளுக்கு முன்னால் போய் நாம் நிற்க கூடாது. மெய்யான தேவனுக்கு முன்பாக நாம் போய் நிற்க வேண்டும். இந்த 10 கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன போது அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயது முதல் கடைபிடித்து வருகிறேன். ஆண்டவர் அவனை உற்று நோக்கி என்று வசனம் சொல்கிறது. அவனை உற்று பார்க்கிறார். அவன் மீது அன்பு கொண்டு வசனம் சொல்லுகிறது. அவனை நேசிக்கிறார். அவன் இவ்வளவு வாஞ்சையோடு வந்து கேட்கிறானே, எனவே அவனை உற்று பார்த்து அவன் மீது அன்பு கொண்டு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இல்லப்பா, உன்கிட்ட இன்னொரு குறை உண்டு. அவனை நோக்கி பார்க்கும்போது அழகா சொல்றாரு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. இந்த வாழ்வை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் துன்பப்படுகிறவனுக்கு நீ பயனுள்ளவனாக இரு. கஷ்டப்படுகிறவனுக்கு ஆதரவாய் இரு. இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு உதவியாய் இரு. இந்த வாழ்க்கை பயனுள்ளதாக மாறும். இந்த வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கான வாழ்க்கையாக மாறும். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. ஆடை இல்லாதவனுக்கு 2 ஆடைகளை உடையவன் இன்னொன்றை கொடு. துன்பப்படுகிற மனிதனை ஆதரிக்கிற, தேற்றுகிற, சகாயம் செய்கிற வாழ்வே பயனுள்ள வாழ்வு என்று சொல்கிறார். இந்த வாழ்க்கை வாழவே இஸ்ரவேலர்களை தெரிந்தெடுத்தார். ஆபிரகாமை ஏன் தெரிந்தெடுத்தார்? கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருக்கு முன்மாதிரியாய் வாழ்வதற்கு. அதனால்தான் பாலம் தேனும் வழிதோடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் வைத்தார். கட்டளைகள் எல்லாம் கொடுத்திருந்தார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கற்றுக் கொடுத்திருந்தார். துன்பத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்களானால் அது கடவுளுக்கு செய்வது. இயேசு ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியரின் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். கற்றுக் கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அதை செய்ய, அதை கடைபிடிக்கல. அந்த வாழ்வு பொருளற்ற வாழ்வாக மாறி போனது. அதை தான் ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ வேண்டும் என்று அவர் கற்றுத் தருகிறார். ஆனால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஆமோஸ் நமக்கு வெட்ட வெளிச்சமாக்கி காட்டுகிறார். கர்த்தருடைய வசனம் கண்ணாடியை போல நம்முடைய வாழ்க்கையை நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி காட்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வாசிங்கள் 10வது வசனம். ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். அன்பானவர்களே, இஸ்ரவேலர்களை பார்த்து ஆமோஸ் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் பாவம் என்று கண்டிக்கிறவனை வெறுக்கிறீர்கள். தப்புன்னு சொல்றவங்க நம்மை நேசிச்சாதான் சொல்லலாம். தெருவில் ஒரு பையன் ஆட்டம் போட்டு சுத்தி போறான், சுத்தமா ஒழுங்கு இல்லாம இருக்கிறான், குடிச்சிட்டு போறான், அவனுக்கு போய் நம்ம புத்தி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம பிள்ளை ஒரு சின்ன தப்பு பண்ணா புத்தி சொல்லுவோமா? கடிந்து சொல்லுவோம். சில நேரம் கோபத்தில் ஒரு அடி அடிப்போம். ஏன்? அன்பின் நிமித்தமா. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே கண்டிப்பு இருக்கும். எங்கே கண்டிப்பு இல்லையோ அங்க அன்பு இல்லை. அதனாலதான் கடவுள் சொல்கிறார், பிறப்பை கையாடாத தகப்பன் தன் பிள்ளையை பகைக்கிறான். நீ பகைக்கிறவன்ட்ட அன்பே இல்லைன்றார் கர்த்தர். பிள்ளை என்ன பண்ணாலும் அமைதியா பார்த்துருக்கிற தகப்பன் தகப்பனா இருக்க முடியாது. அவன் பிள்ளையை பகைக்கிறவன், பிள்ளையை வெறுக்கிறவன், பிள்ளைகளை ஒழுங்குக்குள் வளர்க்கிறவன் தான் நல்ல தகப்பன். கண்டிக்கிறவர்கள் தான் நல்லவர்கள். பல நேரம் கண்டிக்கிறவர்களை வெறுப்பாங்க. நம்ம யாராவது கூப்பிட்டு இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னா, இந்த ஆளு சும்மா பிளேடு போடுறாங்க, எப்ப பாரு கூப்பிட்டு புத்திமதி சொல்றாங்க. அவர் நண்பர் வருவார், மாமச்சான் போலாம், எங்க இவன் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்லியிருந்தானோ அதையெல்லாம் செய்யறதுக்கு அவன் கூப்பிட்டு போவான். அவன் யாராயிருவான்? கண்டிக்கிறவர்கள் எதிரிகளாக மாறுகிறார்கள். இன்னைக்கு சமூகத்தில் கூட தவறு என்று கண்டிக்கிறவர்கள் குற்றவாளிகளாக மாறுகிறார்கள்.
இது தவறு என்று எடுத்து சொல்லுகிறவர்களை தவறு செய்கிற ஒட்டுமொத்த கூட்டம் சேர்ந்து கொண்டு எதிர்க்கும். அவர்களை பகைக்கிறார்கள் என்று ஆமோஸ் சொல்லுகிறார். இது தவறு, இது செய்யக்கூடாது என்று கண்டிக்கிறவனை பகைக்கிறார்கள். யதார்த்தமாய் பேசுகிறவன் உள்ளத்தில் ஒண்ணும் இல்லாம பேசுறவன், பிறர் நலனுக்காக பேசுறவன், உள்ள ஒண்ணும் கிடையாது, வெளிப்படையா பேசுவான். அந்த வெளிப்படையா பேசுறவனை என்ன செய்யறாங்களா? வெறுக்கிறாங்களா. ஏன் தெரியுமா? வெளிப்படையா பேசுறவங்க தங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்களே சொல்லுவாங்க, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால முடியவே. ஒரு தவறு நடக்கிற இடத்துல அவங்களால சொல்லாம கடந்து போகவே முடியாது. இதெல்லாம் தப்புங்க, பட்டுன்னு பேசிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி எரிச்சலாம், இப்படி பேசினாங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, பேசிட்டாங்க. ஆனா அவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? வெறுப்பார்கள். ஒரு வேலை செய்யற இடத்துல பட்டுன்னு இது சரி இது தப்புன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை பேரும் உருன்னு ஆகும். இவங்க மேல எரிச்சல் வந்துடும். அத்தனை பேருக்கும் பட்டுன்னு பேசுறவங்க யதார்த்தவாதிகள், யதார்த்தமாய் பேசுகிறவர்கள், உள்ளத்தில் இருக்கிறதை பேசுகிறவர்கள். ஆனால் அவர்களை இந்த உலகம் பகைக்கும், அவர்களை வெறுக்கும். தவறுன்னு கண்டிக்கிறவனையும் யதார்த்தமாய் பேசுகிறவனையும் இந்த உலகம் வெறுத்து பகைக்கிறது என்று சொல்கிறார். நீங்கள் அப்படி பகைத்தீர்கள், நீங்கள் அப்படி செஞ்சிருக்க கூடாது, நீங்கள் பகைத்தீர்கள். 11வது வசனத்துல சொல்கிறார், நீங்கள் தரித்திரனை மிதித்தீர்கள், ஏழைகளை மிதித்தீர்கள், ஏழைகளை வஞ்சனை செய்தீர்கள். ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வேண்டியவங்க ஏழைட்டு பிடிக்கி சாப்பிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கொடுமைகள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரம் திருச்சபை நிறுவனங்களில் நிர்வாகங்களிலும் கூட நடந்தது இந்த தவறு. ஏழைக்கு உதவி செய்யணும், ஏழைட்ட பிடிக்க கூடாது. ஏழைட்ட பிடிக்குவதற்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்தவத்தை விட்டு ஓடிடணும். அங்கே போயிட்டா கடவுள் ஒன்றும் கேட்க போறது இல்லை, எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிதான் வாழணும். ஏழைகளை ஒடுக்குவது, ஏழை இடத்தில் பிடிக்குவதை கர்த்தர் விரும்புறது இல்லை. கடவுள் அதை செய்ய சொல்லல. அப்படி செய்வோமானால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் தரித்திரனை மிதித்தீர்கள் என்று சொல்கிறார். அப்படி செய்கிற நீங்கள் வீடு கட்டினாலும் அது நிம்மதியாய் வாழ முடியாது. நீங்க அழகான வீடு கட்டலாம், அந்த வீட்டுக்குள் நீங்கள் நிம்மதியாய் வாழவே முடியாது. தரித்திரனை ஒடுக்கி ஏழை இடத்தில் பணத்தை பிடுங்கி அந்த செல்வத்தில் வாழுகிறவர்கள், அநியாயமாய் ஏமாற்றி பணம் பறித்தவர்கள், நீதியை நிலைநாட்டாமல் அநியாயமாய் வாழ்ந்தவர்கள், அவர்கள் வீடு கட்டி வாழலாம், அந்த வீட்டில் அவர்கள் நிம்மதியாய் வாழ முடியாது என்று சொன்னார். இன்னொருத்தரை ஏமாற்றிட்டு வாழ்ற வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அல்ல. ஒருவேளை நமக்கு தெரியும் அவங்க நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, அது நிம்மதியான வாழ்க்கை அல்ல. வீடும் வாசலும் நிம்மதி அல்லன்னு நமக்கு தெரியும். வீடும் வாசலும் வீட்டில் இருக்கிற பொருட்களுமா நிம்மதி இல்ல. நிம்மதிங்கிறதே வேற. அது நிம்மதியாய் வாழ்வது. அந்த வாழ்வு குடிசையில் கூட கிடைக்கும், அந்த வாழ்வு ஓட்டு வீட்டில் கூட கிடைக்கும், அந்த வாழ்வு மாடி வீட்டில் கூட கிடைக்கும். இருக்கிற இடத்தை பொறுத்தது நிம்மதி, வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்தது நிம்மதி, வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்தது நிம்மதி. அந்த நிம்மதி கிடைக்கும். ஆனால் ஏமாற்றி வஞ்சனை செய்து பிழைப்போருக்கு அந்த நிம்மதி இராது என்று வசனம் சொல்கிறது. அதான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 12வது வசனத்தை சொல்கிறார், உங்கள் பாதகங்கள் மிகுதி, உங்கள் பாவங்கள் ஏராளம், ஏனென்றால் நீங்கள் நீதிமானை ஒடுக்கினீர்கள். நல்லவனை வெறுக்கிறீங்க, நல்லவனை ஒதுக்குறீங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களை, நீதிமான் என்றால் விசுவாசத்தோடு வாழ்கிறவரை, தேவ பயத்தோடு வாழ்கிறவங்க ஒதுக்குறாங்க. ஏன் தெரியுமா? தேவ பயத்தோடு வாழ்கிறவங்க கிட்ட நாம தப்பு செய்ய முடியாது. அதனால நீதிமான ஒதுக்கினாங்களாம், ஒடுக்கினாங்களாம். அவர்களை ஒடுக்கி அவர்களை பயன்படுத்தி கொண்டு அவங்க கிட்ட பணம் வாங்கினாங்களாம். ஏழைகளை அவர்கள் வழக்கிலே நியாயத்தை புரட்டுறாங்களாம். ஏழைக்கு ஒரு நீதி, செல்வந்தனுக்கு ஒரு நீதி. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்குது. ஏழைக்கு ஒரு நீதி, செல்வந்தனுக்கு ஒரு நீதி. பெரும் பணக்காரர்கள் கடன் வாங்கிட்டு உலகமெல்லாம் சுத்தலாம். ஆனா ஒரு ஏழை கடன் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியாது. அவங்க வாழ்க்கையே ஆபத்தானதா, பயம் உள்ளதா, என்னைக்கு என்ன நடக்கும் தெரியாம பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதை கடவுள் அன்றைக்கே சொல்லி இருக்கிறார், இதையெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள், எனவே கவனமாயிருங்கள். நீங்க ஒன்னே ஒன்று செய்யுங்க. 15வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுக வாசனை. ஒலிமுக வாசனை என்றால் நியாயம் பேசுகிற இடத்தில் நியாயத்தை நிலைநாட்ட. அவ்வளவுதான். தீமையை வெறுத்துருங்க, நன்மை செய்யுங்க. எங்கெல்லாம் நியாயம் பேச வேண்டுமோ அங்க நியாயம் பேசுங்க, அநியாயம் பேசாத. நியாயம்ங்கிறது தனக்கு சார்ந்தது அல்ல, வேதத்தை சார்ந்தது. எது சரி எது தப்பு பைபிள்ல இருந்து சொல்லணும். ஆண்டுடைய வசனத்தின்படி உறுதியா சொல்லணும்.
அந்த நியாயத்தில் பேசுகிற தைரியம் வேணும். அந்த நியாயத்தில் பேசுகிறவருடைய வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஏனென்றால் சங்கீதக்காரன் அதை அழகா சொல்லி முடிச்சிட்டாரு. சங்கீதம் 90 கடைசி வசனம் வாசிங்க. எங்கள் ஆண்டவராகிய கடவுளின் இன்ப சமூகம் எங்கள் மேல் இருப்பதாக 17வது வசனம் வாசிங்க. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். என்ன கேட்கிறாரு? எங்கள் கைகளின் கிரியை, நாங்கள் என்ன செய்கிறோமோ அதற்கான பலன். வசனம் அதான சொல்லுது, அவனவன் செய்கைக்கு தக்க பலன் அவனோடு கூட வரும். இது சத்தியமான வசனங்கள். வேத வசனங்கள் ஒன்றும் பொய்யல்ல. வேத வசனங்கள் ஒன்றும் சும்மா எழுதப்பட்டதல்ல. 1000 ஆண்டுகளாக இந்த புத்தகங்கள் நம்முடைய கரங்களில் இருக்கிறது என்றால் இது சாதாரணமான புத்தகம் அல்ல. இவைகள் எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் சத்தியமானது. என்ன செயல் செய்கிறார்களோ அந்த வாழ்க்கை தான் அவர்களுக்கு வரும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாழ்கிற வாழ்வை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. அவர் எதை கொடுத்தார்? நம்மையே கொடுத்தார். உணவு கொடுத்தார், ஆரோக்கியம் கொடுத்தார், வந்தவர்களுக்கெல்லாம் நல்வார்த்தைகளை, இறைவனுடைய வார்த்தைகளை அள்ளி கொடுத்தார். கடைசியாக தன் ஜீவனையும் கூட இந்த உலகத்துக்காக கொடுத்தார். அந்த இயேசுவின் மாதிரியை தான் தேவன் நமக்கு வைத்து விட்டு போகிறார். அதை தான் நம்முடைய மிஷனரிகள் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இங்கே வந்தார்கள், உணவு கொடுத்தார்கள், உடை கொடுத்தார்கள், கல்வி கொடுத்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதகர் என்று அழைக்கப்பட்டார். போதகர் என்றால் ஆசிரியர் என்ற அர்த்தம். இங்கே வந்த மிஷனரிகள் அத்தனை பேரும் நமக்கு கல்வி கொடுத்தார்கள். உலகத்தை கற்றுக்கொள்கிற அறிவை கொடுத்தார்கள். கல்வி வருவதற்கு முன் இந்த சமூகம் அடிமைத்தனத்தின் சமூகமாக இருந்தது. என்றைக்கு கல்வி வந்ததோ அன்றைக்கு அடிமைத்தனத்தின் நுகங்கள் உடைக்கப்பட்டது. மிஷனரிகள் கல்வி கொடுத்தார்கள். நமக்காக ஊழியம் செய்ய வந்த, ஜெர்மனியிலிருந்து ஊழியம் செய்ய வந்த கார்ல் கஸ்டவ் தியோடர் நேத்தர் முதலில் ஆரம்பித்தது பள்ளிக்கூடம். முதல்ல கல்வி கற்றுக் கொடுத்தார். அப்புறம் வேதத்தை கற்றுக் கொடுத்தார். விசுவாசிகளாக மாற்றினார். ஆண்டுடைய பிள்ளைகளாக மாற்றினார். மெய்யான கடவுளத்தில் நீதியுள்ள வாழ்க்கைக்கு இந்த சமூகத்தை ஆயத்தப்படுத்தினார். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாமும் கூட வாழ்கிற காலத்தில் துன்பப்படுகிறவர்களோடு அன்பை பரிமாறிக்கொள்ள, வியாதியஸ்தர்களோடு அன்பை பரிமாறிக்கொள்ள ஒரு ஜெபம் பண்ணலாமே. துன்பப்படுகிறவர்களுக்காக நம்ம கையில உதவி செய்கிற சக்தி இருக்கும்போது ஒரு உதவி செஞ்சுட்டு போயிடலாமே. யோசிக்கவே வேண்டியது அதுக்கெல்லாம். யோசிச்சா செய்ய முடியாது. யோசிக்காம செஞ்சோம்னா செஞ்சுட்டு போயிடலாம். ஏனென்றால் அதற்கான பலனை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் கைவிடுறதே. ஒருவேளை நமக்கு தெரியும், நம்ம திருச்சபைக்கு மட்டும் தெரியும், ஒவ்வொரு மாசமும் 20 குடும்பங்கள் இங்க வந்து உதவி வாங்கிட்டு போயிருக்கு. அது வருஷத்துக்கு ஒரு முறை தொடங்கினது. வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு உணவு கொடுத்தோம். தீரா வியாதியில் இருக்கிற ஜனங்களாச்சே கூப்பிட்டு கிறிஸ்துமஸ்க்கு உணவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிறிஸ்துமஸ்க்கு உணவோடு கூட உடை கொடுப்பதற்கு ஆண்டவர் சக்தி கொடுத்தார். எப்படி செய்ய முடியும்? நான் என்கிட்ட காசு இருக்கா, காசு எப்படி, அதெல்லாம் யோசிக்காம திட்டமிடுறது. கடவுள் அதை செஞ்சிருவார். நன்மை செய்வதற்கு ஆண்டவர் சக்தி தருவார். அப்படியே வளர்ந்து இந்த 7 ஆண்டுகள் அது எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது என்றால் மாதம் தோறும் 20 குடும்பங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். தேவைகளை தேவன் சந்தித்திருக்கிறார். நாம் எப்போதெல்லாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய தொடங்குகிறோமோ அப்போதெல்லாம் தேவன் அதை கணக்கெடுத்துக் கொள்கிறார். நாம் கர்த்தருக்கு கொடுப்பதை எப்படி தேவன் குறித்து வைத்திருக்கிறாரோ அதே போல துன்புறவனுக்கு செய்கிற உதவியை தேவன் குறிப்பெடுத்துக் கொள்கிறார். அதனால்தான் மிஷனரிகள் உதவி செய்தார். அதே போல மருத்துவமனை கட்டினார். வியாதியஸ்தர்கள் எல்லாம் தாங்குவதற்கு, அவர்கள் நோய்களை குணமாக்குவதற்கு, கிறிஸ்துவின் பணியை இந்த உலகத்தில் செய்வதற்கு இலவச மருத்துவமனைகளை கட்டினார். எத்தனை ஆச்சரியம்! இலவச பள்ளிக்கூடம், இலவச மருத்துவமனை, இலவசமா சிறப்பு பள்ளிகள். காது கேளாதவருக்கு, பார்க்க முடியாதவருக்கு, நடக்க முடியாதவருக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு, எல்லாருக்கும், மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் சிறப்பு பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள். ஏனென்றால் இந்த அன்பை இந்த சமூகத்தில் விதைத்துக் கொண்டே இருந்தார்கள். அன்பை விதைக்கிற சமூகம் தான் இந்த உலக வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி கொள்ளுகிற சமூகம். அன்பை விதைக்கிற சமூகம் தான் நித்திய வாழ்வுக்கு ஆயத்தமாகிற சமூகம். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே இந்த அன்பின் சமூகமாக நாம் கட்டி எழுப்பப்பட்டு தேவனுக்குள் நாம் வாழ,
கிறிஸ்து சிலுவையில் நம் மீது வைத்த அன்பை விளங்கி பண்ணதை போல நாமும் அந்த அன்பை பகிர்ந்து கொள்வோம். ஒரு கேள்வி இருக்கும், நாம் அன்பு காட்டினா நன்றி இருக்குமா, உதவி செய்தால் நன்றி இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்க. இயேசுக்கு நன்றி சொன்னார்களா? சிலுவையில் அறைந்தார். 10 பேரை குணமாக்கினார். எத்தனை பேர் நன்றி சொன்னார்? ஒருத்தர். 9 பேர் போயிட்டான் உதவி வாங்கினார். ஒருத்தர் நன்றி சொன்னான். இயேசு சோர்ந்து போயிட்டாரா? அடுத்த முறை உதவி செய்யாம போயிட்டாரா? இவங்க எல்லாம் நன்றி கேட்டவங்கப்பா, இவங்க ஒன்றும் செய்யக்கூடாதுங்கிறாரா? இல்லை. பல நேரம் நாம் கூட ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட பெற்றுக்கொண்டோம். வந்து நன்றி சொன்னோம்னா இல்லை, மறந்துட்டோம். கடவுள் அதுக்காக கோச்சிக்கிறாரா? அது தெரிஞ்சேதான் அவர் நன்மை செய்கிறார். அதை தெரிஞ்சேதான் நமக்கு வாழ்வு தருகிறார். நாம் செய்கிற நன்மைக்கு நன்றி எதிர்பார்த்தோம்னா நன்மை செய்ய முடியாது. பெற்றுக்கொண்டு ஓடி போகும் இந்த சமூகம். அது அவர்கள் குணம், இது நம்முடைய குணம், ஆண்டுடைய பிள்ளைகளின் குணம். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சில நேரம் அதை நினைச்சு வருத்தப்படுவோம். எவ்வளோ செஞ்சேன், கொஞ்சம் கூட நன்றி இல்லாத போயிட்டாங்க அப்படின்னா நீங்க அதுக்காக சந்தோஷப்படணும். ஆமா, கடவுள் சொன்னது உண்மை, இந்த சமூகம் இப்படிப்பட்ட சமூகம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக நன்மை செய்த நிறுத்தினாங்களா? நிறுத்த வேண்டியது. எப்போதெல்லாம் நமக்கு சக்தி இருக்கிறதோ, எப்போதெல்லாம் நம்மால் இன்னொருவருக்கு உதவி செய்கிற சக்தி இருக்கிறதோ, ஆண்டுடைய ஊழியத்தை தாங்குவதற்கு சக்தி இருக்கிறதோ, அப்போதெல்லாம் அது செஞ்சிடும். யோசிக்கவே கூடாது. அதற்காக பலனை தேவன் கொண்டு வந்து தருவார். முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தில் நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த விசுவாசத்தோடு தேவனுக்கு வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இதயங்களை சித்தங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென்.